மீன் குழம்பு நல்லா பிரியுமா சாப்பிடுவேன். நம்ம தேனி மாவட்டத்தில் இருக்குல்ல, அந்த வயிறாம்புலதே பிடிச்சிக்கு வந்த மீன் இப்போ பிடிச்சிக்கு வந்து இப்பயே குழம்பு வைக்கிறது. அவங்களுக்கு டேஸ்ட்டாக வச்சு நல்லா சாப்பிடுவாங்க. நான் கை மனமாக வச்சு கொடுப்பேன் பேரைங்களுக்கு. எல்லாரும் என் பேரை பேத்தி எல்லாரும் நல்லா சாப்பிடுங்க. 2 கிலோ மீனை போட்டு குழம்பு வச்சுட்டு பாக்கியை பொரிக்கணும். மீன் குழம்புக்கு தக்காளியை நல்லா பிணைஞ்சு நொறுங்க பிணைஞ்சு இன்னுமே ஊற்றிக்கணும்ப்பா. புளி ஊற்றிக்கிறோம்ப்பா. சின்ன வெங்காயம் அரைச்சி ஊற்றிக்கணும். பச்சை வெங்காயம்ப்பா. எப்பா இது வீட்டு மசால்ப்பா. வீட்டில் அரைச்ச மசாலா நம்ம தேவையானது 2 கிலோ மீனுக்கு 1 கிலோ மீனுக்கு தேவையானதை போட்டு வச்சுக்கணும். தேவையான உப்பு போட்டுக்கணும். 2 கிலோ மீனுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கப்பா. இந்த கூட்டி வச்ச மீன் குழம்புல மீன் எடுத்து போட்டுக்கிறோம்ப்பா. வையாத்த தண்ணியில் பிடிச்ச மீனுப்பா. குழம்பு டேஸ்டாக இருக்கு. பெருசாக பிடிச்ச மீன் குழம்பு வச்சா டேஸ்டாக இருக்கு. மனமாக இருக்கு, கை மனமாக. தோல் வந்து அது தாளிக்க போறேன்ப்பா. ரெடி ஆயிடுச்சுப்பா. சூடு ஆக்கிட்டு கொடுத்தா எப்படி பாருங்க ஆட்டா வச்ச குழம்பு எப்படி பாருங்க நல்லா இருக்கு. பேரம் பேச்சு அதான் நான் அங்கே இருந்து வந்து எனக்கு மீன் எடுத்து குழம்பு வைத்தாங்க. எடுத்து வந்தேன். எடுத்து வந்த பிறகு தான் நான் குழம்பு வச்சுட்டு பொறிச்சுக்கிட்டேன். பூரா என் கைப்பக்கம் தரப்பா சாப்பிடுங்க. மகன்லேருந்து எங்கள் அம்மா வச்சாத்தேன் குழம்பு நல்லா இருக்குன்னு சாப்பிடுங்க. நம்மள எடுத்து வந்த மீன் குழம்பு ஆமாப்பா எடுத்து சாப்பிடுங்க. இந்த பேத்தி எடுத்துக்கிட்டு அப்புறமேலாம் சாப்பிட்டா என்ன டேஸ்ட்? இல்லை என்ன சத்தோட கலந்து குடிக்கணும். அப்போ நம்ம மீன் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்குப்பா. ஆண்டி வீட்டு ஆத்தா சமையல் மாதிரி நீங்களும் அதே போல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கப்பா. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆண்டி வீட்டு ஆத்தா சமையலை சப்போர்ட் பண்ணுங்க. இந்த பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க.